சுக்கிரன் நீச்ச நிலையாகப்பட்டது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நிவர்த்திகள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் புதிதாக தொழில் முனைவோருக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்ச நிலை. கொஞ்சம் செலவுகள் தான் இருக்குமே ஒழிய அந்த செலவுகள்னால பெரிய அளவுக்கு பாதகங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடையாது. நம்ம முன்னிலையில எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனா உங்களுடைய உறவு முறைகள் உங்களை உதாசீனப்படுத்திட்டு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்ச நிலை மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், சொத்துக்களை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினீங்க அப்படின்னா அது முழுமையாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம். சொத்தினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. அந்த விலை மதிப்பு அப்படின்றது ரொம்ப குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் நீச்ச நிலை. மிக பெரிய அளவுக்கு அந்த சொத்துக்கள் விற்கிறதுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உறுதுணையாக இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும். பெரிய பெரிய வழக்குகள்ல இருந்தெல்லாம் நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எங்க விவாகரத்து ஆயிருமோ அப்படின்னு பயந்த சில வழக்குகள் எல்லாமே அதுல இருந்தெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு மீண்டும் உங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு கெடுதலான திசா புத்தி இருக்கு. ராகு திசை, சனி புத்தி, கேது திசை, புதன் புத்தி இந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா கடன்னால அவமானப்படக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு வரவுகள் வந்தாலும் அந்த வருமானங்கள் வந்ததுக்கு அப்புறமும் அதை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க அவமானப்படுத்தி பேசுறது, உங்களை கடனை திருப்பி செலுத்தினதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தையும் வாங்கிட்டு கடனையும் வாங்கிட்டு உங்களை ஒரு இழிவா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் கூட. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட. அந்த நீச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக பெரிய பெரிய மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டம் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அஷ்டமாதிபதி எப்போதுமே அதிகப்படியான கடன்களையும் அதிகப்படியான ஒரு வழக்குகளையும் தேவையில்லாத ஒரு நீண்ட கால வியாதிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனாகப்பட்டவர் கொடுக்குவார். இந்த காலகட்டம் இந்த சுக்கிரன் நீச்ச நிலையாகப்பட்டது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நிவர்த்திகள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிவர்த்திகள் அப்படின்ற போது அதனுடைய செலவுகள் குறையும், வியாதிகளினுடைய தீவிரம் குறையும், கடன்களினுடைய தீவிரம் குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா வழக்குகள் ஏதாவது இருக்கு அது அப்படின்னா அந்த வழக்குகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு சாதக அமைப்புகளை இந்த சுக்கிரன் நீச்ச நிலை மிக அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் மீதான கவனங்கள் முதலீடாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் தொழிலை எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலுக்குண்டான முதலீடுகளை நம்ம எப்படி சேர்க்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த தொழிலுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த தொழிலுக்குண்டான ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை, இந்த மாதிரியான அந்த தொழிலுக்குண்டான ஒரு அடித்தள அமைப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் புதிதாக தொழில் முனைவோருக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்ச நிலை. கொஞ்சம் செலவுகள் தான் இருக்குமே ஒழிய அந்த செலவுகள்னால பெரிய அளவுக்கு பாதகங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடையாது. இந்த நேரத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள்ல மிக பெரிய அளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும். உறவுகள் நமக்காக இதெல்லாம் செய்வாங்க, உறவுகள் நமக்காக இவ்வளவு மாதிரியான சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உறவுகளினுடைய சப்போர்ட்டோ இல்ல துணையோ இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அவர்கள் உங்களை ஒரு ஏளனமாகவோ அசிங்கமாகவோ அவமானப்படுத்தியோ பேசுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நம்ம முன்னிலையில எல்லாமே
எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனா உங்களுடைய உறவு முறைகள் உங்களை உதாசீனப்படுத்திட்டு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்ச நிலை மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், சொத்துக்களை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினீங்க அப்படின்னா அது முழுமையாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம். சொத்தினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. அந்த விலை மதிப்பு அப்படின்றது ரொம்ப குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் நீச்ச நிலை மிக பெரிய அளவுக்கு அந்த சொத்துக்கள் விற்கிறதுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உறுதுணையாக இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வேலை வாய்ப்புகள்ல வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பதவி உயர்வுகள் இந்த சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை எல்லாத்தையுமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகப்படியான ஒரு பண வரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பண வரவுகள் கடனாக இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு அமௌண்டாக இருக்கலாம். இந்த மாதிரியாக உங்களுடைய சில தேவைகள் தான் இந்த காலகட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் சேருவதற்கு உண்டான ஒரு சாதக நிலையும் இருக்கு. ஏன்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதியே அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரிந்த உறவுகள் இந்த காலகட்டம் மீண்டும் சேரும். ஏன்னா அடுத்து அவர்களினுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்க ராசி மீதே பயணிக்கிறதுனால உறவுகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். பெரிய பெரிய வழக்குகள்ல இருந்தெல்லாம் நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எங்க விவாகரத்து ஆயிருமோ அப்படின்னு பயந்த சில வழக்குகள் எல்லாமே அதுல இருந்தெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு மீண்டும் உங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு கெடுதலான திசா புத்தி இருக்கு. ராகு திசை, சனி புத்தி, கேது திசை, புதன் புத்தி இந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா கடன்னால அவமானப்படக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு வரவுகள் வந்தாலும் அந்த வருமானங்கள் வந்ததுக்கு அப்புறமும் அதை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க அவமானப்படுத்தி பேசுறது, உங்களை கடனை திருப்பி செலுத்தினதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தையும் வாங்கிட்டு கடனையும் வாங்கிட்டு உங்களை ஒரு இழிவா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய தன்மானம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தசாபுத்தி கெடுதலாக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வருவதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்க வேலை இல்லாம திண்டாடுறீங்க, வேலை இருந்தும் அங்க பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். அங்க ஒரு தொழில் செய்யறதுக்கோ ஒரு பார்ட் டைம் ஜாபா பாக்குறதுக்கோ ஒரு வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையோ நீங்க தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய திருமண உறவுகள்ல திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வரன்கள் அமைவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஒரு தசாபுத்தியின் மூலமாக இந்த சுக்கிரனுடைய நீச்ச நிலை எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.